பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாண்டியன் கடையோடைய கணக்கு எல்லாமே பார்த்துட்டு பணத்தை எண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கோமதி இருந்துட்டு எங்க பணம் கீழே விழுந்தது கூட தெரியாம பணத்தை எண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டு பாண்டியன் இருந்துட்டு எனக்கு என்னவோ மனசே சரியில்லை கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சரவணன் ஃபோன் பண்றாங்க. அப்பா நாங்கள் கிளம்பிட்டோம்ப்பா, இப்போ நாங்கள் பஸ் ஏறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பாண்டியன் இருந்துட்டு சரிப்பா சரவணா பார்த்து பத்திரமா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ சரவணன் திரும்பவும் ஃபோன் பண்ணி அப்பா என்னப்பா ஆச்சு, உடம்பு இது சரியில்லையா, ஏப்பா இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டு பாண்டியன் இருந்துட்டு அதெல்லாம் என்ன இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் காலையில் சீக்கிரமாக வந்துருங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ சரவணன் உடனே கோமதிக்கு ஃபோன் பண்ணி அம்மா அப்பாவுக்கு உடம்புது சரியில்லையா, ஏம்மா அப்பா டல்லா பேசினாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கோமதி இருந்துட்டு அங்க நடந்த பிரச்சனை எல்லாமே சரவணனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சரவணன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போ ராஜு கதிர் கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க என் மேல கோவமா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டு கதிர் இருந்துட்டு நான் யாரம்மா உன் மேல கோவப்பட, நீ என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம டியூஷன் நடத்த போயிருக்கே, அதனால யார் அசிங்கப்பட்டு நின்றது, என்னுடைய அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராஜு வந்துட்டு நீங்க திரும்ப இதே மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க வேணாங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு கதிர் இருந்துட்டு ரொம்பவே கோவமா வெளியே படுக்க போயிடுறாங்க. இப்ப சரவணனுடைய மாமா இருந்துட்டு என்ன கதிர், ராஜு ரொம்பவே வருத்தப்படும்பா, நீ எதுக்காக என்கிட்ட வந்து வெளியே படுத்துட்டு இருக்க, போய் உள்ள படு போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமா யார் எங்க வருத்தப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராஜு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்ப செந்தில் வெளியே படுக்கிறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மீன் வந்துட்டு எங்க என் மேல நீங்களும் கோவமா இருக்கீங்களா, வெளியே போய் படுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு செந்தில் இருந்துட்டு நான் எதுக்காக வெளியே போய் படுக்கணும்ப்பா, இது வந்து என்னுடைய வீடு, நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மீனா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுந்துட்டு இருக்காங்க. செந்தில் என்னதான் இருந்தாலும் இது வந்து உங்களுடைய வீடு தானே, என்னுடைய வீடு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து செந்தில் சாரி மீனா, நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.